ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். நாமெல்லாம் அப்படியே கண்களை மூடுவோம், கர்த்தர் நோக்கி பார்ப்போம். இந்த மாதத்துடைய இந்த கடைசி வாரத்திலும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த 25ஆம் தேதியிலே கிருபையின் கரம் நம்மோடு இருந்து கிருபையாய் நடத்தும்படி கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அநேகருடைய துதியினால் கிருபைகள் பெருகும் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் நம்மை துதிக்கும்படி, நமக்கு கிருபைகளை கொடுக்கும்படி, இரக்கத்தின் பிதா இரக்கத்திற்கு காத்திருக்கும்படி நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜெபங்களையும் கர்த்தர் அங்கீகரிக்கும்படி, இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய மகிமை விளங்கும்படி, ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலேயும் கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வந்த நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தும்படி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து வரவேண்டியதானே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் வேகத்திலே கொண்டு வரும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் நாம் வந்தது நல்லது என்று நாம் கண்டுகொள்ளும்படியான அந்த பெரிய கிருபையும் அந்த பெரிய சிலாக்கியத்தையும் கர்த்தர் நம்ம கட்டளையிடும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்யக்கூடியவருமாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான நன்மைகளெல்லாம் அவர் செய்ய வேண்டும் யோசித்திருக்கிறாரோ அந்த நன்மைகளெல்லாம் அவர் நிச்சயமாகவே செய்வார். அந்த நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு கூட எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எங்களை நேசிக்கிறதான் நல்ல பிதாவே, இந்த மகிமையான நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கிருபையின்படி என்னையும் எங்களையும் கொண்டு வந்தபடியினால் நன்றி. நாங்களும் கூட வரக்கூடாதபடி எத்தனையோ விதமான தடைகள் உண்டு, எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருந்ததே. ஆனால் அவைகளெல்லாம் எடுத்து போட்டு, போராட்டங்களும் வியாதிகளும் துக்கங்களை எடுத்து போட்டு கரம் பிடித்து இந்த இடத்திற்கு கொண்டு வந்தபடியினால் நன்றி. அதே போன்று வர வேண்டியதான ஒவ்வொருவரையும் நீங்கள் அழைத்து கொண்டு வாங்க ராஜா. அவர்களோடு உம்முடைய கரம் இருப்பதாக இந்த ஆராதனையிலே உம்முடைய மகிமையை நாங்கள் பெற காத்திருக்கிறோம். அந்த மகிமையை கட்டளையிடுங்க ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலே நீங்கள் பேசுங்க ராஜா. ஒவ்வொருடைய சரீரத்திலையும் உம்முடைய கரம் இருக்கட்டும். வியாதியின் கூறுகளையும் போராட்டங்களையும் நீங்கள் எடுத்து போடுங்க ராஜா. ஒரு விடுதலையோடு உம்மை ஆராதிக்க, விடுதலையோடு உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கட்டவிழ்த்து விடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஒரு சில பாடல்களை பாடி கடந்து போவோம். 330 நம்முடைய பாடத்தால் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். 330. கர்த்தர் நல்லவர். உம்மை பாடாமல் யாரை பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உமக்கே அல்லேலூயா, கனவும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா,
உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துக்கங்கள் சந்தோஷமாய் மாற்றினே, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினே. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினே, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஒன்றுக்கும் உதவாதபடி இருந்ததானே நம்மை கர்த்தர் உருவாக்கி உயர்த்தி வைத்திருக்கிறார். அதான் நான் பாடுறேன். ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. நம்மை உருவாக்கினது மாத்திரமல்ல, நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதை விசுவாசிப்போம். ஒன்றுக்கும் உதவாத என்னையோ உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. ஒன்றுக்கும் உதவாத என்னையோ உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? தள்ளாடும் நேரங்களில் என்னை தாங்கி என்னை நடத்துகிற தெய்வமே. என் கால்கள் தள்ளாடும் போதெல்லாம், என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உம்முடைய கரம் என்னை தாங்கினது என்று சொன்னது போல, எந்த ரீதியிலெல்லாம் நாம் தள்ளாடி கொண்டிருக்கிறோமோ, ஒரு நிலையற்ற நிலைமையில் இருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் அவர் நம்மை தாங்கக்கூடியவராய் இருக்கிறார். தள்ளாடும் நேரங்களில் என்னையோ தாங்கி என்னை நடத்துகின்ற தெய்வமே. தள்ளாடும் நேரங்களில் என்னையோ தாங்கி என்னை நடத்துகின்ற தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? இதுவரைக்கும் எத்தனையோ பாடுகளிலும் எத்தனையோ அவமானங்களில் நிந்தைகளிலும் கடந்து போனோம். ஆனால் ஜீவனும் சுகமும் பலனும் கொடுத்து கர்த்தர் நம்மை காத்து வந்தார், இனியும் காப்பார். அந்த விசுவாசத்தோடு கூட எல்லா கரங்களை தட்டி நாம் பாடி கடந்து போவோம்.
ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 332 அவரந்தன் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமாமா பாடும். அவரந்தன் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டை, நம்மை பாதுகாக்கும்படியாய் அவர் நமக்கு பலனாய் இருக்கக்கூடியவராய் இருக்கிறார். நம்மை பாதுகாக்கும்படி நம்மை சுற்றிலும் அவர் ஒரு அரணாய் ஒரு கோட்டையாய் இருக்கக்கூடியவர். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு. அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு கோட்டையாய் இருந்து நம்மை காத்து கொண்டு இருக்கிறார். இந்த பாடலை கருத்தோடு கூட அது கருத்தை உணர்ந்து நம்ம பாடி கடந்து போவோம். அவரந்தன் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவர் திவ்ய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவர் திவ்ய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவரந்தன் சங்கீதமானவர் நம்முடைய துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணக்கூடியவர். நாம் எப்பொழுதெல்லாம் வேண்டுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்ம குறைகளை கேட்டு திக்கற்று போய் இருக்கிற நம்மை அவர் பொறுப்படுத்திக் கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். அதனால் கருத்தை உணர்ந்து நம்ம அதை பாடுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யோ, தூதர்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யோ, தூதர்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்டோ, வேண்டிடும் பக்தர்கள் குறைகள் கேட்டோ, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவரந்தன் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவர் திவ்ய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவர் திவ்ய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவரந்தன் சங்கீதமானவர். 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருப்பார்களோ அங்கே நான் வருவேன் என்று சொன்னவர், அங்கே இருப்பேன் என்று சொன்னவர் நம்முடைய மத்தியிலே அவர் இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு நம்ம பாடி கடந்து போகிறோம்.
இரண்டு மூன்று பேர் அந்த நாமத்தினால் ஏரோதயம் ஒருமித் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் அந்த நாமத்தினால் ஏரோதயம் ஒருமித் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருப்பேன் என்ற நமது தேவன் இருக்கரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம். இருக்கரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம். அவருந்தன் சொல்லி ஆனவே நிலமுள்ள கூட்டையுமா ஜீவனின் அதிபர் தானே அவரி ஜீவிய கால்கள் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபர் தானே அவரி ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவருந்தன் சொல்லி ஆனவே. வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். அது எப்படி வாழ்நாள் முழுவதும் வாழ்த்த முடியும்? உலகத்தில் நாம் ஜீவனோடு இருக்கும் வரைக்கும் அவரை துதிக்க வேண்டும், அவரை வாழ்த்த வேண்டும். நம்முடைய மரணத்திற்கு பின்பாக இல்லை என்றால் கர்த்தருடைய வருகையில் அவர் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பின்பாக அவருடைய சமூகத்திலே தூதர்களோடு சேர்ந்து பரிசுத்தர் 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 என்று அவரை துதித்து கொண்டே இருப்போம். அப்படித்தான் வேதம் சொல்லுது. அதனால தான் உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்நாள் மாத்திரம் அல்ல, நம்முடைய மறுமையில் இருக்கிற இந்த நித்திய காலமும் அவரை துதித்து போற்ற வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். பரலோகத்திற்குள்ளாய் போகும்போது அவரை துதித்து நாம் போற்ற முடியும். ஆனால் நரகத்திற்குள்ளாய் கடந்து போவோம் என்றால் அவரை தூஷிக்கவும் அவரை அவமானமாய் பேசவும் நாம் மாற்றப்படுவோம். ஆனால் அவரை நாம் போற்ற வேண்டும் என்றால் பரிசுத்தத்திற்குள்ளாய் கடந்து வருவோம். விசுவாச வாழ்க்கையை விட்டுவிடாதபடி தொடர்ந்து அதை பிடித்து கொண்டு அவரோடு கூட இணைந்து ஓட கற்றுக்கொள்வோம். அவர் எப்பொழுதும் நாம் துதித்து கொண்டே இருப்போம். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவது வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவது வாழ்த்திடுவோம். வணங்குவோம் அவரோடு இணைந்து என்றோ வருகையில் அவரோடு இணைந்து என்றோ வணங்குவோம் வாழ்த்து போற்றிடுவோம். வணங்குவோம் வாழ்த்து போற்றிடுவோம். அவரந்தன் தங்கி ஆனவே பலமுள்ள கூட்டையுமா ஜீவனின் அதிபர் தானே அவர் ஜீவிய காலமில் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபர் தானே அவர் ஜீவிய காலமில் வாழ்த்திடுவோம். அவரந்தன் தங்கி ஆனவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 281 281 நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டுமா? இருநூற்றி 81 நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து.
நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவரே சோ நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரே சோ நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நன்றியால் பாடிடுவோ. ஏன் நன்றியால் பாட வேண்டுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடந்து வரும்போது செங்கடலை அவர் ரெண்டாய் பிளந்து தம்முடைய கரத்தினால் தயவாய் அவர் நடத்தி கொண்டு வந்தார். இந்த நாளில் நாம் செங்கடல் வழியாய் கடந்து போகலை, எழுத்தின்படி செங்கடல் வழியாய் கடக்கலை. ஆனால் அதை போல தடையாய் இருக்கக்கூடிய அநேக பிரச்சனைகளை நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். பிரச்சனையை கொண்டு வந்து தடையாய் இருக்கக்கூடிய அநேக வழியாய் நாம் கடந்து போகிறதுனால கர்த்தருடைய கரம் கொண்டு நம்மை தாங்கி அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம இதை விசுவாசிப்போம். செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எந்தன் தேவனில் கரமே, செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதே இந்நாள் வரையோ தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய், தாங்கியதே இந்நாள் வரையோ தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவரே சோ நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரே சோ நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நன்றியால் பாடிடுவோ. ஆமா, உயிரற்ற நிலைமையில கிடந்த நம்மை, எழுத்தின்படி உயிருண்டு, ஆவிக்குரிய காரியத்தில் உயிரற்ற நிலைமையில கிடந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார், உயர்த்தினார். காரணம் அவருடைய கிருபையினுடைய அந்த பெரிய ஒரு சிலாக்கியத்தினால நம்மை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய கிருபை நம்மிடத்தில் இல்லாமல் போயிருந்திருக்கும் என்றால் நாம் உணர்வடைந்திருக்க முடியாது, உயிரடைந்திருக்க முடியாது. அப்படியே ஆவிக்குரிய ஜீவத்தில் வீழ்ந்து கொண்டே இருந்திருக்கும். உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம்பர் உடம் சுதந்திரராயிருக்கே, உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம்பர் உடன் சுதந்திரராயிருக்கே, கிருபையின் மகத்தான மது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவரே சோ நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரே சோ நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நன்றியால் பாடிடுவோ. ஊழியத்தின் பாதையிலே, விசுவாசத்தின் வாழ்க்கையிலே எத்தனையோ பேர் தம்முடைய ஜீவனை இரத்த சாட்சிகளாய் கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு அந்த சிலாக்கியம் கிடைக்கல. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது சேர்ந்து வந்து
அவருக்கென்று உழைத்து ஊழியங்களை செய்து சோர்ந்திடாது நிற்க வேண்டுமா? அதற்காகத்தான் நம்ம அழைத்தார். அதை மறந்து போக வேண்டாம். ஜீவனை தியாகமாய் வைத்த பல கடும் சேவையில் மரித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த பல கடும் சேர்ந்து வந்தே சேவை புரிந்தே சோர்ந்திடாது நிற்போர். சோர்ந்திடாது நிற்போர். சேர்ந்து வந்தே சேவை புரிந்தே சோர்ந்திடாது நிற்போர். சோர்ந்திடாது நிற்போர். நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நன்றியால் பாடிடுவோம். அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவேன். அவர் நம்மை அழைத்திருக்கிறார். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாக தெரிந்து கொண்டவர். பெயர் சொல்லி நம்மை அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அழைக்கப்பட்ட நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாறி இருக்க வேண்டும். அவரால் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். அந்த கருத்தை உணர்ந்து பாடுவோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடவே. அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடவே. அளவில்லா திரு ஆக்கமிதினை அவனியோர் கழிப்பே. அவனியோர் கழிப்பே. அளவில்லா திரு ஆக்கமிதினை அவனியோர் கழிப்பே. அவனியோர் கழிப்பே. நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நன்றியால் பாடிடுவோம். சீயோனை பணிந்துமை கிறிஸ்தேசு ராஜனாய் சீக்கிரம் வருவாய். சீயோன் என்று சொல்லும் போது எழுத்தின்படி சீயோன் ஒரு பட்டணம் இருந்தது. ஆவிக்குரியபடி அது பரலோகத்தை குறிக்கிறது. அந்த சீயோன் பட்டணம் தான் சீயோன் கோட்டையாய் இருந்து தாவீதின் கோட்டையாய் மாற்றப்பட்டு அது எருசலேம் என்று மாற்றப்பட்டது. எழுத்தின்படி அப்போ எருசலேமுடைய நகரமாய் இருக்கிறது. ஆவிக்குரியபடி பரம எருசலேம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய எருசலேம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாளில் கிறிஸ்து இயேசுவை அவர் ராஜாவாய் வரும்போது அவரை நாம் பணிந்து கொள்ள வேண்டுமா? அவர் மீது சிந்தை வைத்து அவரையே பார்க்கக்கூடிய நோக்கத்தோடு கடந்து போக வேண்டுமா? அதுதான் இந்த சரணம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சீயோனை பணிந்துமை கிறிஸ்தை சுராஜன சீக்கிரம் வருவார்.
சீயோனை பணிந்தோம் கிறிஸ்தேசு ராஜனா சீக்கிரம் வருவார். சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே, சீயோனின் ராஜனையே. சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே, சீயோனின் ராஜனையே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நன்றியால் பாடிடுவோம். அப்படியே முழங்கால் படியிடுவோம், அப்படியே முழங்கால் படியிடுவோம். இந்த நாளிலையும் கூட நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றியால் பாடிடுவோம். என்ன பிரச்சனைகளும் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும் அவர் நம்மோடு இருக்கிறதுனால நாம் நன்றியால் பாட வேண்டுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தடையாய் நின்றதானே செங்கடலை பார்த்து பயந்து நிற்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க கடலை பார்த்ததில்லை. ஏன்னா அவங்க அந்த எகிப்து தேசத்தில் இருந்ததுனால அந்த 400 வருஷமும் அடிமைத்தனத்தில் இருந்ததுனால அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. தூங்குறதுக்கு நேரம் இருக்காது, மனைவி பிள்ளைகளோடு பேசுவதற்கு நேரம் இருக்காது, மற்றவர்களோடு நண்பர்களோடு பேசுவதற்கு நேரம் இருக்காது. வேலை வேலை வேலை, அது ஒன்றுதான் அவர்களுக்கு. அவர்களுக்கு கிடைத்ததெல்லாம் அடியும் உதையும் வேலை மட்டும்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டார். நம்முடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்கக்கூடியவர். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவருடைய பெருமூச்சின் சத்தங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். பெருமூச்சு எப்போ வரும் என்று நமக்கு தெரியும். அந்த பெருமூச்சின் சத்தத்தை அவர் கேட்டு அவர்கள் விடுதலையாக்குகிறார். செங்கடல்ல வந்தவுடனே அவர்களுக்கு பயம் ஏற்பட்டு கலக்கம் ஏற்பட்டு அடுத்து என்ன செய்வேன் என்று தெரியாதபடி கலங்கினவர்களாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை அந்த செங்கடல்ல ஒரே இரவுல அப்பகுதிக்கு கொண்டு வந்தார். அநேக ஜனங்கள் இருந்தாங்க. அவர்கள் கடந்து வந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி பாடினார்கள் வாசிக்கிறோம். யாத்ராகம புஸ்தகத்தில் தான் வாசிக்கிறோம். அவர்கள் செங்கடலை தாண்டி வந்த உடனே மிரியாமும் அவளோடு சேர்ந்தவர்களும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். செங்கடலை தாண்டி வர உதவி செய்தார் என்று. நமக்கும் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள். நான் இன்னும் உலகத்தில் ஏன் இருக்கணும், நான் மரித்து போனால் நல்லது என்று நினைத்த நாட்கள் எத்தனையோ உண்டு. பிரியமானவர்களே, குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏற்பட்ட போராட்டங்கள், வேலையில் வந்த பிரச்சனை, தொழிலில் வந்த பிரச்சனை, பணத்தில் வந்த கஷ்டங்கள், சரீரத்தில் வந்த நாசமோசம், பல விபத்துகள், இவர்கள் மத்தியில் நாம் கடந்து போகும்போது இன்னும் நான் ஏன் இருக்க வேண்டும், இந்த ஊரை விட்டே போயிடலாம், இல்லைன்னா இந்த உலகத்தை விட்டே போயிடலாம், ஒரு நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்த காலங்கள் எத்தனையோ உண்டு. அவள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை மாற்றி நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நன்றியால் பாடு.
நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை என்னாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலோ முன்னை வந்தாலோ இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலோ முன்னை வந்தாலோ இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் எழுந்த விழோ. கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் எழுந்த விழோ. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் பாடு. ஆமாம், நன்றியால் அவரை பாட வேண்டுமா? இந்த நன்றியால் உதட்டிலிருந்து அல்ல, உள்ளத்திலிருந்து அவருக்கு நாம் செலுத்த வேண்டிய அந்த நன்றி பலிகள், அவருக்கு செலுத்த வேண்டிய அந்த காணிக்கைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டுமா? அப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அது நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் அவர்கள் கர்த்தரை துதித்து பாடினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதை துதித்து பாடினதோடு சரி, அதுக்கு பின்னாடி உடனே கர்த்தருக்கு நேராய் முறுமுறுத்தார்கள், மோசைக்கு நேராய் முறுமுறுத்தார்கள். அவர்கள் விழுந்து விழுந்து எழுந்திருக்கக்கூடிய அனுபவம் உள்ளவர்களாய் மாறினார்கள். அப்படி நாம் இருக்கக்கூடாது என்பதனால தான் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்தி கொண்டு வருகிறார். மறந்துடக்கூடாது. நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், அவர்கள் சரீரத்தின்படி இஸ்ரவேலர்கள். அந்த ஆவி சரீரத்தினுடைய அந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கை விழுந்து விழுந்து எழுந்திருக்கக்கூடிய அனுபவமாய் இருந்தது. 12 பேராய் துவக்கின அந்த கோத்திரம் கடைசியாக ஒரே கோத்திரமாய் நிற்கிறது. யூதா கோத்திரம் மாத்திரம்தான் இருக்கிறது. மற்ற கோத்திரமெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல. அந்த யூதா கோத்திரம்தான் இன்றைக்கு இஸ்ரேல் தேசம். 11 கோத்திரமும் என்ன ஆச்சுனே தெரியல. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதுதான், கர்த்தரால் அழைக்கப்பட்டதுதான், கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்டதுதான். காரணம் என்ன? விழுந்து விழுந்து எழுந்திருக்கக்கூடிய அனுபவங்கள், எல்லாவற்றிற்கும் முறுமுறுக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் அந்த இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு அது இருந்ததுனால அந்த ஒரு கோத்திரம் தவிர மற்றெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். விழுந்து விழுந்து எழுந்திருக்கக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்கக்கூடாது என்பதனால தான் கரம் பிடித்து நம்மை தூக்கி கண்மலை மேல் நிறுத்தினார். அல்லேலூயா! பயங்கரமான குழியிலும் உள்ளையான சேற்றிலும் இருந்து நம்மை கரம் பிடித்து தூக்கி கண்மலையின் மேல் நிறுத்தினார். ஏன்னா நம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராயிருக்கிறோம். விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற அனுபவம் நமக்குள் இருக்கும் என்றால் பரம கானானை நாம் போய் சேர முடியாது, கண்டடைய முடியாது. அந்த அனுபவம் இருக்கும் என்றால் அதை விட்டு விடுவோம். நாம் எழுத்தின்படி இஸ்ரவேலர்கள் அல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அதை விட்டு அவரையே நாம் பிடித்து கொள்ளுவோம். அவர் மேலும் மேலும் நம்மை உயர்த்தி கொண்டே போவார். மேலும் மேலும் நம்மை தூக்கி கொண்டே போவார். அதை விசுவாசிப்போம். விசுவாசத்தோட எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துவோம். எந்த கண்மலையானவரே,
என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே. என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. ஏசுராஜா என்பல நானி, எதற்கும் பயமில்லையே. ஏசுராஜா என்பல நானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. நம்ம கண்மலையாய் இருக்கிறார், நம்மை காக்கும் தெய்வமாய் இருக்கிறார். நம்முடைய ஆராதனை எல்லாம் அவருக்குத்தான். ஆராதனை என்றால் நமக்கு தெரியும், நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை முற்றிலும் அவருக்குள்ளாய் அர்ப்பணிப்பது, அவருக்குள்ளாய் விட்டு கொடுப்பது, அதுதான் ஆராதனை. வந்து நாம் பாடுவதும் சங்கீதங்களை வாசிப்பதும் செய்தியை கேட்பதும் காணிக்கை போடுவதும் ஆராதனை அல்ல. இது மொத்தம் சேர்ந்து ஒரு ஆராதனை. தனிப்பட்ட ஆராதனை என்று சொன்னால் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது, கற்றோடு நாம் இணைந்து கொள்வது, அதுதான் ஆராதனை. இது முழுமையாய் சேர்ந்து ஒரு பூர்ணமான ஆராதனை, பரிசுத்த ஆராதனையாய் மாற்றப்படுகிறது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு பூர்ணமான பரிசுத்த ஆராதனையாய் மாற்றப்படுகிறது. அந்த பரிசுத்த ஆராதனைக்குள்ளாய் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நாம் ஆராதனையை செலுத்தி இருக்கிறோம், அதில் அவர் மகிமைப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவருடைய கரம் நம்மோடு இருக்கட்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். நாமெல்லாம் அப்படியே எழுந்து நிற்போம். சங்கீதத்தில் 59வது சங்கீதத்தை திருப்பி கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே உட்காருவோம். இந்த சங்கீதத்தை இந்த பிராக்கெட்டில் போட்ட பதிய வாசிங்களேன். கொல்லுவதற்காக ஏவலாட்கள் என்றால் சொல்லுகிறதை செய்யக்கூடியவர்கள், அதான் ஏவலாட்கள், வேலையாட்கள். ஏவலாட்களை அனுப்பின போது தாவீது பாடினது. அப்போ தாவீது இந்த சங்கீதத்தை எந்த சூழ்நிலையில் பாடுறான்? என்ன பிரச்சனை? உயிருக்கு ஆபத்து, கொலைகாரர்கள் வந்த போதே அவன் பாடினது. ஏன்னா அதான் வாசிக்கிறேன். சவுல் தாவீதை கொல்லுவதற்காக
ஏவலாட்களை அனுப்பின போது, அப்போ அவனை கொல்லுவதற்கு ஆட்களை அனுப்பிவிட்டான். கொலைகாரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அவன் பாடுறான். அல்லேலூயா. நமக்கு எழுத்தின்படி கொலைகாரர்கள் அல்ல, ஆனால் அதை காட்டிலும் மேலானவங்க கூட இருக்கிறாங்க, அதை காட்டிலும் மோசமானவங்க கூட இருக்கிறாங்க. அவர் நம்மை காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சரி, அதை குறித்து வேண்டாம். இப்போ நான் ஒரு சில காரியங்கள் வாசி. முதலாவது அதற்குரிய ஒரு ஜபம் இது. 1வது வசனத்தை வாசிப்போம். என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி. நீங்கள் தொடர்ந்து இதை அப்படியே வாசிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய ஜபந்தான் அப்படி இருந்து கொண்டே இருக்கும். அதோடு அந்த 6வது வசனத்தில் வேறு வாசிங்க. அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். என்னை கொலை செய்ய வேண்டும் என்று எத்தனிக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி வர்றாங்களா? நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி வருகிறார்கள். நான் இருக்கிற இடத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு இடத்துல ஒருவன் சுற்றி வருவான்னு போட்டிருக்கு. யார் அது? பிசாசானவன். எங்க சொல்லி இருக்குது? அதுதான் பிரச்சனையே. அதுக்கு தான் நாங்கள் வாயை திறக்கிறது இல்லை. பிசாசானவன் யாரை விழுங்கலாமா என்று வகை தேடி 1 பேதுருல வாசிக்கிறோம், 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதோடு முடிச்சுக்கிறேன். எதுன்னு வேணால் நீங்கள் தேடி எடுத்துக்கங்க. எல்லாம் சொல்லிடுவா. இதுக்கு மேலே நீ சொன்னால் அது நல்லா இருக்காது. என்னம்மா? 2வது வசனமா 8வது வசனம் வாசி. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று. அல்லேலூயா. ஆமாம், சுற்றி திரியறதுக்காக அல்லேலூயா அல்ல, கர்த்தர் அதிலிருந்து நம்மை காப்பாற்றி வைத்தபடியினால் அவருக்கு நன்றி சொல்லி அல்லேலூயா சொல்ல வேண்டும். அது இங்கே வேறு மாதிரி சொல்லியிருக்கு. இதை 14வது வசனத்தை வாசிங்களேன். சங்கீதத்தில் அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு. இந்த நாய் ஊளையிடுறதுன்னா எப்போ ஊளையிடும்? நைட்டில் தான் ஊளையிடும் இல்லை? ஏன் ஊளையிடுது நமக்கு தெரியாது. அதுக்கு பல காரணம் சொல்லுவாங்க. நாய் ஊளையிட்டுச்சுன்னு சொன்னால் யாராவது செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி. நாய் ஊளையிட்டுச்சுன்னா பிசாசு அது கண்ணுக்கு தெரியுது, அதுதான் ஊளையிடுது. மற்ற நேரம் நாய் ஊளையிடாது. நாயினுடைய சுபாவம் என்ன? கொலைக்கிறதா நாயினுடைய சுபாவம், ஊளையிடுற சுபாவம் இல்லை. ஊளையிடுறது எதனுடைய சுபாவம்? நரியினுடைய சுபாவம் தான் ஊளையிடுறது. ஆனால் அந்த நாய் சில நேரம் நரியை போல மாறுது, தந்திரம் உள்ளதாய் மாறுகிறது. எப்படி பிரச்சனைகளை கொண்டு வர வேண்டும், எப்படி அவர்களை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். அதனால்தான் இங்கே அவர்கள் கொலைத்து சுற்றி திரியுதுன்னு போடலை, ஊளையிட்டு நரியை கொண்டு வந்து உள்ளே நுழைக்கிறார். அந்த அளவுக்கு அவர்கள் தந்திரமாய் அவர்களை பிடிக்கும்படி சுற்றி வருகிறார்கள். அந்த நேரத்தில் அவன் ஜபிக்கக்கூடியவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, அந்த 11வது வசனத்தில் அவன் சொல்லும்போது 11ஆமா, அவர்களை கொன்று போடாதேயும். விரோதிகளை என்ன செய்யாத? நம்மனா என்ன செஞ்சிருப்போம்? கொன்று போடுங்கன்னு தான் ஜெபம் பண்ணியிருப்போம். இல்லாமல் போட்டோம், அழிஞ்சு போட்டோன்னு ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் இவன் அப்படி ஜெபம் பண்ணல. ஏன் அப்படி ஜெபம் பண்ணல? ஏன் அப்படி ஜெபம் பண்ணல? இந்த வசனம் நம்ம மாறி மாறி வாசிக்கும் போதே அவருடைய கருத்துக்களை உணர்ந்து நீங்கள் வாசிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இது ஏங்கிற கருத்து உங்களுக்கு தெரியும். ஏதோ எந்திரிச்சு நிற்கிறோம், மாறி மாறி வாசிக்கிறோம்,
அப்படின்னா தெரியாது. நீங்கள் வாசிக்கும் போதே அவருடைய அர்த்தங்களை உணர்ந்து நீங்கள் வாசித்து கொண்டு வந்தீங்கன்னா போதும். ஒவ்வொரு வசனத்தையும் அதனுடைய அர்த்தம் அது முன்னாடியே பின்னாடி இருக்கும், நாம் புரிந்து கொள்ள முடியும். இவன் ஏன் அவர்கள் மரிக்கக்கூடாது என்று சொல்லுகிறான்? என் ஜனங்கள் மறந்து போவார்கள். ஆண்டவரே, அவர்களை சிதறடித்து தாழ்த்து போடும். அதுக்காகத்தான் அவங்கள கொலை செய்ய வேண்டாம்னு சொல்கிறான். அவங்க செத்து போனாங்கன்னா எங்கள் ஜனங்க மறந்துடுவாங்க அவங்கள. நமக்கு எதிரடையாய் வந்தாங்க, அவங்க செத்துட்டாங்க, அதோடு அவங்க மறந்துடுவாங்க. ஆனால் அவங்கள சாகடிக்க வேண்டாம். ஆனால் அவங்க என்ன செய்யணும்? சிதறடிக்கப்பட வேண்டும். ஒரு இடத்தில் இல்லாதபடி அவர்கள் அலைந்து திரிய வேண்டும். அதோடு அவர்கள் தாழ்ந்து போக வேண்டும். இருக்கக்கூடிய நிலைமையில் இருந்து அவர்கள் தாழ்ந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். 13 கூட வாசிங்க. எல்லை வரைக்கும் அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு. அப்ப தேவன் அரசாளுகிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எப்படி இருந்தால் தான் அறிந்து கொள்ள முடியும்? உயிரோடு இருந்தால் தான் அறிந்து கொள்ள முடியும். செத்து போனால் அறிந்து கொள்ள முடியாது என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவர் உக்கத்தில் நிர்மூலமாக்கிய அழிக்காத, ஒண்ணுமே இல்லாம போட்டோம். யோபுக்கு சொன்னது போல பிசாசானவன் போய் கேட்குறான். அதுக்கு தேவன் சொல்கிறாரு, அவனுடைய ஜீவனை மட்டும் நீ விட்டு விடு, மற்ற எல்லாத்தையும் என்ன வேணாலும் பார்த்துக்கங்கிறாரு. அவன் ஜீவனை மட்டும் தப்ப விடு, மற்ற எல்லாத்தையும் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கணும். அதுபோல் இவங்களுக்குள்ள உயிர் மட்டும் இருக்கும், எல்லாம் அழிஞ்சு போகுது. அந்த அளவுக்கு செய்யும் என்று அவன் அங்கே வேண்டிக் கொள்ளுகிறான், ஜெபிக்கிறான். அவனை நீங்கள் சாகடிக்க வேண்டாயா, நீங்கள் தான் அரசாளுகிறீர் என்பதை அவங்க அறிந்து கொள்ளட்டும். தொடர்ந்து வாசிப்போம். இனி இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும். இது அப்படியே தொடர்ந்து அவங்க திருப்தி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து அவன் சொல்லிட்டு வரான். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? கடைசி வசனத்தில், என் பெலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு இராணுவங்களை அனுப்பினாலும், எவ்வளவு ஜனங்களை அனுப்பினாலும் அவர் எனக்கு பலனாய் இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருக்கக்கூடியவராய் இருக்கிறார். அவர் அடைக்கலமும் பலனுமாய் இருந்து தொடர்ந்து நம்மை காத்து கொள்வார். தொடர்ந்து அந்த விசுவாசம் நமக்குள்ளாய் கிரியை செய்யட்டும். கர்த்தர் நல்லவர். வழக்கம் போல சில அறிவிப்புகள். புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வழக்கம் போல் எங்கள் சபையில் ஜெபம் இருக்கும். அந்த ஜெபத்திற்காய் ஜெபித்து கொள்ளுங்கள். புதன்கிழமையும் இப்போது சௌரி மலையம்மாள் அவங்க மக வீட்டுக்கு திருவேற்காடு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் சகோதரி செல்வி மாத்திரம், ஐயப்பன் செல்வி மாத்திரம் வழக்கம் போல் கலந்து கொள்கிறாங்க. ஆமாம், வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள், சகோதரர்கள், சிறு பிள்ளைகள் அந்த 1 மணி நேரத்தில் சபையில் செலவு பண்ணுங்க. அதுக்குரிய பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். அதனால் புதன்கிழமை அந்த ஒரு விடுதலையின் ஜெபம், வெள்ளிக்கிழமை பெண்கள் உபவாச ஜெபம், அதுலேயும் சகோதரி செல்வி மட்டும்தான் இப்போ கலந்து கொள்கிறாங்க. அதனால் வரக்கூடியவர்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள், அது நல்லது. நாளைய தினம் தம்பி சம்பத்துடைய வீட்டில் வீட்டு ஜெபம் இருக்கும். நாளைக்கு சகோதரன் சம்பத்து வீட்டில் வீட்டு ஜெபம் இருக்கும். வரக்கூடியவர்கள் அங்கே கலந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை சகோதரன் சாமியல் வீட்டில் கொளப்பாக்கத்தில் வீட்டு ஜெபம் இருக்கும். அதுவும் வழக்கம் போல் அந்த 7லேருந்து 8 தான். வரக்கூடியவர்கள் அங்கே கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். தொடர்ந்து அந்த மிஷனரி காணிக்கை ஏற்பவர்கள் கொடுங்க. அந்த உண்டியிலையும் நல்ல கிரியையோடு கூட கண்ணோக்கி
பாருங்கள். இந்த மாதத்துடைய கடைசி நாள் 31, அது இரவு விழிப்பு ஜெபம் இருக்கும். அதில் போன மாதம் நானே இமானே சிஸ்டர் மலையம்மான்னு நினைக்கிறேன், அவங்க தான் வந்து கலந்து கொண்டோம். ஆமாம், அது வந்து கலந்து கொள்ளுங்க. அது இல்லை, வேறு யாரும் வரல, ஒருத்தர் பார்க்க வேண்டாம், வரல. ஆமாம், அது இல்லை, ஒரு கதை ஒன்று இருக்குது, ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒரு ராஜா மந்திரிட சொன்னான்னா, இந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் என்னை ரொம்ப நேசிக்குது, நான் சொல்கிற வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்படுது அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொன்னானா. இந்த மந்திரி சொன்னானா, ராஜாவை அதை நீங்கள் நினச்சிக்கிறீங்க அப்படி, ஆனால் ஜனங்கள் மனநலமாக அது இருக்காது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னானா. இதை நீ எப்படி சொல்கிற? இதை சோதிச்சு பார்த்துடலாம், இதை சோதிச்சு பார்த்துடலாம். ரைட்டு, சோதிக்கலாம். எப்படி சோதிக்கிறது? அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மந்திரி சொன்னால், அந்த ஊரில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு தெரு முனையிலும் ஒரு பெரிய ட்ரம்முகளை, ஒரு டேங்குன்னு வைங்களேன், நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு 200 லிட்டரோ 500 லிட்டரோ டேங்குகளை கொண்டு அந்த ஒவ்வொரு தெரு மூலையிலையும் வச்சுட்டாங்க. வச்சுட்டு அந்த தண்டோரா பாடுறன்னு சொல்லுவாங்க பழைய நாளில், இல்லை அறிவிப்புன்னு கூட வச்சுக்காங்க. இப்போ தெரிஞ்ச மாதிரி மைக்கில் கூட அறிவிக்கிறாங்க. ராஜா அறிவிக்கிறது என்னவென்றால், இந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் 1 லிட்டர் பால் கொண்டு வந்து இந்த ட்ரம்மிலே ஊற்ற வேண்டும். இது ராஜாவுடைய கட்டளையாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தண்டோரா போட்டாங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட நாள் வந்தது, அந்த இடத்துல கொண்டு ட்ரம்மு வச்சாங்க. எல்லா ட்ரம்முகளையும் தூக்கிட்டு வந்து பார்க்குறாங்க. தண்ணிக்கு பதில் அங்கே இருக்க, பாலுக்கு பதில் அங்கே இருக்கிறதெல்லாம் தண்ணியாக இருக்குது. ஏன்னா இப்போ ஊற்றின பாலெல்லாம் தண்ணியாக மாறிடுச்சா? எதுவும் மேஜிக் வேலை நடந்துருச்சா? அங்கே இருந்தவங்களாம் நினச்சாங்க, 1 லிட்டர் பாலை கொண்டு ராஜா ஊற்றணுமா? இந்த தெருவில் இருக்கிற 50 வீடும் பால் ஊற்ற போகிறாங்க, நான் மட்டும் 1 லிட்டர் தண்ணி ஊற்றினா அதில் தெரியவா போகுது? இந்த தெருவில் இருக்கிற 50 வீடும் 50 லிட்டர் பால் ஊற்ற போகிறாங்க, நான் மட்டும் 1 லிட்டர் தண்ணி ஊற்றுனா அது என்ன அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியவா போகுது? பாலாத்தானே தெரியும். இப்படி 50 வீட்டுக்காரனையும் யோசித்துருக்கிறான். 50 வீட்டுக்காரனும் கொண்டு போய் எதை ஊற்றுனா? தண்ணியை ஊற்றுனா. அப்போ தான் மந்திரி சொன்னானா, பாருங்க ராஜாவே, உங்களுடைய வார்த்தைக்கு இப்படி தான் ஜனங்கள் கீழ்ப்படுகிறார்கள், இப்படி தான் ஜனங்கள் மதிக்கிறார்கள் என்று சொல்லி, நான் உன் ராஜாவாக இருக்கிறேன், நீங்களும் ஜனமாக இருக்கிறீங்க, அவ்வளோதான். உங்கள் நினைப்பு என்ன? அவங்க போவாங்க, இவங்க போவாங்க, அவங்க போவாங்க, இவங்க போவாங்க. ஆனால் ஒன்றுங்க, யார் வந்தாலும் வராட்டலும் தேவன் வந்திருக்கிறார், நான் வந்திருக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு அந்த அனுபவங்கள் உண்டு, நம்ம சபையிலே அந்த அனுபவங்கள்லாம் உண்டு. ஒரு இயேசு ஆராதனைக்கு யாரும் இல்லாதபடி, ஆமாம், இமான் குழந்தை, அப்போ அவனை படுக்க வைத்து சிஸ்டரை உட்கார வைத்து வழக்கம் போல் அந்த 2.5 மணி நேரம் ஆராதனை நடத்திட்டு போனேன். 3 பாடல்கள், அதுவும் காலையில் 4 மணிலேருந்து 6 வரைக்கும், 3லேருந்து 5 வரைக்கும், காலையில் அதிகாலையில். அப்போ நான் ராமாவரத்தில் தங்கியிருந்தேன். இந்த வந்து நடத்திட்டு தான் போனேன். இந்த 3 பாடல்கள் பாடணும், அதுக்கப்புறம் ஒழுங்கினபடி ஆராதனைகளை நடத்தினோம், திரும்ப கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன், அதுக்கப்புறம் ஜெபித்து முடித்தோம். அப்போ இந்த கதவெல்லாம் கிடையாது, ஒரு தட்டி அடித்து வச்சுருந்தோம் அதில் மூங்கில்ல. அதுக்கப்புறம் சிலர் வந்தவங்க கேட்டாங்க, என்ன பாஸ் இந்த வாரம் வைக்கலையா நீங்கன்னு. எத்தனை மணிக்கு வந்தீங்க? ஒரு 5-5:30 இருக்கும். எத்தனை மணிக்கு சொன்னேன்? 3லேருந்து 5. ஆமாம், 3லேருந்து 5 முடிச்சு நான் போயிட்டே இருந்தேன், அவ்வளோதான். அந்த அனுபவம் எனக்கு இருக்குது, ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
என்ன, அவர்கள் வருவார்கள் இவர்கள் வருவார்கள் அவர்கள். ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால் யாரும் இல்லைங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். அந்த பால் ஊற்றின கதை தான் இது. எந்த கதை? பால் ஊற்றின கதை. பலவீனம் இல்லாதவங்க யாரும் இல்லை, பிரச்சனை இல்லாதவங்க யாரும் இல்லை, வேலைக்கு போகாதவங்க யாரும் இல்லை. என்ன தவிர எல்லாம் வேலைக்கு போகிறீங்க, இல்லை வேலைக்கு போகிறீங்க, வேலைகளில் இருக்கிறீங்க. அப்போது எல்லாருக்கும் பலவீனம் இருக்குது. டாக்டர்கிட்ட எப்போ போகிறோம்? உடம்பு சரியில்லைன்னா தான் டாக்டர்கிட்ட போகிறோம். எல்லாம் நல்லா இருக்கும்போது பார்த்து, இல்லை டாக்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு பார்த்துட்டு போக வந்தேன், இந்தாங்க இந்த காணிக்க இந்த 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 உங்கள் பீஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவோமா? உடம்பு நல்லா இல்லைன்னா தான் கர்த்தருக்குள்ளே போகிறோம். அப்போ உடம்பு பலவீனமாக இருக்குதா, வேலைக்கு போயிட்டு வந்து அந்த நேரம் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்காந்து பாரு, கர்த்தர் உனக்கு அந்த நேரத்தை பலனை கொடுப்பார். நீ பலவீனமாக இருக்குன்னு வீட்டில் இருந்தேன்னா பலவீனம் அதிகமாகத்தான் செய்யும். அந்த நேரத்தை நீ கர்த்தருக்குள்ளே செலவு பண்ணிப்பார், உனக்கு பலனை கொடுப்பார். லேலுயா, மறந்துடாதீங்க. அதனால் சனிக்கிழமை வருது. ஆமாம், இவ்வளோ சொல்லியிருக்கிறேன். பால் வருமா தண்ணி வருமானு பார்க்கலாம். பால் வருமா தண்ணி வருமானு பார்க்கலாம். ஜெபித்து கொள்ளுங்கள். அதோடு கூட சகோதரி அந்த வாலியம்கள் ரேவதிக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு சுகமான பிரசவத்தை கொடுக்கட்டும். வீட்டுக்காரன் அந்த யூதா வீரத்தை கர்த்தர் தொடட்டும். முழு ரட்சிப்போடு கூட சபைக்குள்ளாய் கொண்டு வரட்டும். ஜெபித்து கொள்ளுங்க. சிஸ்டரை மனமுடிவாக்கின அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிங்கள். சங்கீதத்தில் தான் நம்ம பார்த்தோம். அவங்க அழிஞ்சு போகிறதுக்கு இல்லை, அவங்க என்ன செய்யணும்? உயிரோடு இருக்கணும். அது மாதிரி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஏனென்றால் உன் சத்துருக்களையும் உன் பகைவரையும் உன்னை விரோதிக்கிறவங்களுக்காக நீ என்ன செய்? ஜெபம் பண்ணு, ஆசீர்வதி. இந்த ஆசீர்வாதத்திற்கு அவர்கள் பங்காளிகள் என்றால், ஆசீர்வாதத்திற்கு அவர்கள் தகுதி உள்ளவர்கள் என்றால் அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு. இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் என்ன ஆகுமா தெரியுமா? நம்மகிட்ட வர்றது மாத்திரமில்லை, அது சாபமாய் மாறும் அவர்களுக்கு. நம்ம சபிக்க வேண்டாம், நம்ம செய்கிற வேலை அவங்கள ஆசீர்வதிக்கிறது தான். அவங்க தகுதியாக இருந்தால் அது ஆசீர்வாதமாக நிற்கும். இல்லைன்னா அவங்க தலையில் அக்கிலும் தள்ள குவிப்பார், அது சாபமாய் மாற்றப்படும். ஆனால் அது சாபமாய் மாற்றப்படணுமா ஆசீர்வாதமானுக்கு முடிவு பண்ணுறது யார் தான்? அவங்க தான். நம்முடைய வேலை ஆசீர்வதிக்க. தொடர்ந்து அதற்காக ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அதுக்குரிய காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். ஆயினால் சொன்ன அறிவிப்புகளை மறக்க வேண்டாம், இதை மனதில் வைத்து பாருங்கள். நாம் எழுந்து நிற்போம். சகோதரி ஜெபம் அவர்கள் வந்திருக்கிறாங்க. சகோதரி ஜெபம் சசிகுமார் அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுத்து கடந்து போவோம். முதலாவது சகோதரர்கள் வாங்க, தொடர்ந்து சகோதரிகள் வரும்படி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில்
கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய் அன்பரின் ரட்சிப்பினால் என்றும் துதித்து போற்றிடுவோம் அன்பரின் ரட்சிப்பினால் என்றும் துதித்து போற்றிடுவோம் தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் தேவரீர் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர் தேவரீர் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர் இரவில் பாடும் பாட்டு எந்தன் நாவில் இருக்கிறதே இரவில் பாடும் பாட்டு எந்தன் நாவில் இருக்கிறதே தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் மாண்பு நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் எல்லாம் அப்படியே உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரீதமாய் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. அதோடு மாத்திரமல்ல, இந்த நேரலையிலே பார்க்க போகிற உங்களையும் கூட உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்திற்கு நீங்களும் பங்காளிகளாய் கர்த்தர் மாற்றிக்கொள்வாராக. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்முடைய வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். அதான் இங்க சொல்றான் ஆசா. இப்படி அவன் ஜெபித்தான், எங்களுக்கு துணை நில்லும் என்று சொல்லி. கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்றார். அல்லேலூயா. அப்படி துணை நின்றதற்கு காரணம் அநேக காரியங்களை இதில் நம்ம பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு முன்னாடி பார்த்த அதே பகுதியை வாசிப்போம். 3வது வசனத்தை வாசிப்போம். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி, இந்த அந்நிய என பலிபீடம்னு போடல, அந்நிய பலிபீடங்களின் மேடைகளையும் அகற்றி. இது எங்க இருந்தது? அந்நிய பலிபீடமும் அந்த மேடைகளும் எங்க இருந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தது. இன்றைக்கு நாம் எழுத்தின்படி பலிபீடங்கள்ல அந்த இதை வைக்கல. எழுத்தின்படி நாம் அந்த சிலை வழிபாடோ அந்த விக்கிரகங்களை வைக்கல. ஆனா அதுக்கு பதிலா அநேக அந்த நம்ம பாரம்பரியங்கள், அதாவது நாம் அந்த அந்நிய தேவர்களை வழிபடும் போது இருந்த அந்த சடங்காச்சாரங்களை இன்னும் நம்மை பிடித்து கொண்டிருக்குது. இந்த 2 காரியங்களை சொல்றேன். ஒரு வீட்டுக்கு ஒரே நாளில் அந்த
முதல் நாள் ஒன்று, அடுத்த நாள் ஒன்று வீடு பால் காய்ச்சறதுக்கு போயிருந்தோம். ஒரு வீட்டுக்கு பால் காய்க்க போகும்போது படி ஏறும்போது அங்கே ஒரு பாத்திரத்தில் தக்காளி வச்சுருந்தாங்க. அது புதுமையாக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. ஒரு 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 சின்ன ஒரு பாத்திரம் 4 தக்காளி இருந்தது. அப்போது நான் அவங்ககிட்ட பேசும்போது உள்ள செய்தி கொடுக்கும்போது கேட்டேன், வெளியில் தக்காளி இருக்குது, யாரும் மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களா இல்லை வேற ஏதாவது சாங்கியம்னா அங்கே வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். அதுக்கு சரியான பதில் இல்லை. மறந்து வாசலில் வைக்கிறதுக்கு தெருவது, மறந்தங்கனை வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அது இல்லையா? ஆமாம். திரும்ப அதனால ப்ரேயர் முடிச்சுட்டு டிஃபன் வாங்கி கொடுத்தாங்க. அந்த டிஃபன்லாம் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு காணிக்க வந்து ஜிபேயில் அனுப்புகிறேன் நாங்கள், அது இதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். நான் இறங்கி வரும்போது பார்த்தா அந்த பாத்திரத்தில் தக்காளி அங்கேயே இருந்துச்சு. அது சாங்கியமா இல்லை அவங்க செய்கிறதா என்னன்னு தெரியாது. உப்பு வைப்பாங்க சில இடங்கள்ல பார்த்துருக்குறேன். ஆமாம், அது தக்காளி வச்சது சாங்கியமாக இருக்கும் என்று சொன்னால் அதுதான் முதல் முறை நான் பார்க்கறது. அப்போ தக்காளி அழுகி போகும், அங்கே வைக்கக்கூட எடுத்து நம்ம சாப்பிட்றோம். அப்போவே இல்லை, தக்காளி அப்போவே சாப்பிட்றணும். இப்போ ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் திருமணம் முடிந்தது. அதுக்கப்புறம் 2-3 வீடை பார்க்கணும்னாங்க. போனோம். பெண்ணு வீட்டுக்கு போயிட்டு வெளியில் வரும்போது வெளியில் நின்று கொண்டிருந்தேன். அப்போ மாப்பிள்ளைக்கு அம்மா வாங்க நின்னாங்க. பெண்ணுக்கு அம்மா வந்து, ஐயா கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னாங்க. ஏம்மான்னு கேட்டேன். இல்லை கொஞ்சம் தண்ணி கொண்டு வரேன் குடிங்க. நான் உள்ளே போகும்போதே தண்ணி குடிக்கலாங்க, வேண்டான்னு சொல்லி தண்ணி குடிங்க. ஏம்மா தண்ணி குடிக்கணும்னா, இல்லை சாங்கியம். நான் சொன்னேன், நான் சாங்கியத்திற்கு அப்பாற்பட்டவன். நேரம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு அவன் சத்தமாங்க, சாங்கியத்துக்கு நான் அப்பாற்பட்டவன், சாங்கியத்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், திரும்பி வந்தேன். உங்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்லணும்னு சொன்னால், சிஸ்டனுடைய அந்த மரணத்தில் ஆகட்டும், இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் ஆகட்டும், எந்த சடங்காச்சாரமும் இங்கே இல்லை. இல்லை உங்களுக்கு தெரிந்து ஏதாவது ஒரு சடங்காச்சாரம் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுங்க, நான் வேணா தெரிந்து கொள்றாங்க. எந்த விதத்திலும் இந்த சடங்காச்சாரங்கள் இல்லை. ஒன்னே ஒன்று இருந்துச்சு, அது யாருக்கும் தெரியாது. ஆமாம், சிஸ்டரை பெட்டியில் வைக்கும்போது சிஸ்டருடைய புடவை 2 எடுத்து வைக்கணும்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. கேட்டாங்க, அந்த மேலே தான் கிடக்கு, வெளியில் தான் கிடக்கு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து சுற்றி வச்சாங்க. அது அந்த அவர்களுடைய ஊரினுடைய பழக்கங்களாக இருக்கலாம். அதுவும் ஒரு சடங்காச்சாரம், மறந்துடக்கூடாது. அதுவும் ஒரு அவங்க செஞ்சாங்க, நான் செய்கிறேன். புடவை வைக்கிறதுல என்ன பிரயோஜனம்? ஏன் புடவை வைக்கிறது? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்? இங்க நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஏன்? எதுக்கு? அதான் எதுக்குன்னு கேட்டேன். அவங்க 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 பயன்படுத்திட்டு போயிடுவாங்களா? அதான் ஐயா அவங்க சொல்லுவாங்க. சரி, அது எதுக்கு? ஓ, இப்ப அவங்க புடவை கட்டிக்க அவங்க கட்டிக்கிடுவாங்களாம். கட்டிக்கிட்டு எந்த ஊருக்கு போறாங்க? இங்கே வந்துருவாங்களா? திரும்ப கட்டிக்கிட்டு இங்கே வந்துருவாங்களா? அதான் சொல்றேன், அவங்க சொல்லுவாங்க. ஏன் அவங்க பயன்படுத்த தங்க நகையை உள்ள வைக்க வேண்டியதானே? ஏன் தங்க நகை போடக்கூடாது? அவங்க புடவை மட்டும்தான் போடணுமா? ஜாக்கெட் மட்டும்தான் போடணுமா? பாவடை மட்டும்தான் போடணுமா? தங்க செயின் போடக்கூடாது அவங்க? அப்ப அதை கட்டிட்டு வருவாங்கன்னா தங்க செயினும் கட்டிட்டு வரட்டும், தங்க செயினை கழுத்துல போட்டு வரட்டும், கமலா போட்டு வரட்டும். ஏன் அதை வைக்கிறது இல்லை? இல்லையா?
நாம் யோசிக்கிறது இல்லை. ஒரு இடத்துக்கு போகும்போது பாக்கெட்டில் பணம் வச்சாங்க மறிச்சவங்களுக்கு. என் பாக்கெட்டில் இல்லை. இங்கே காமிச்சோடனே என்ன நினைச்சீங்கல்ல, பெட்டியில் அவங்க வச்ச உடனே ஒருத்தருக்கு புடவைக்குள்ள பணம் வச்சாங்க, ஒரு இடத்துல பாக்கெட்டில் பணம் வச்சாங்க. எதுக்கு இதெல்லாம்? அது அதோட சேர்த்து மைக்க போகும். அது அவ்வளோதான். இல்லை, பணம் வச்சு பழங்கணுங்க, பணமாக வச்சுக்கிட்டோம். அது அவர்களுக்கு யோசனை இல்லை. தாயின் வயிற்றில் இருந்து எப்படி வந்தேனோ அப்படியே வெறுமையாய் வந்தேன், வெறுமையாய் போவேன்னு தான் சொல்லி இருக்குது. புடவையை கட்டிட்டு போவேன், ஆமாம், புடவையை கட்டிட்டு வருவேன், நகையை கட்டிட்டு போவேன், காசை எடுத்துக்கிட்டு போவேன்லாம் சொல்லலை. ஒரு இடத்துல வீடு கட்டும் போது சொன்னாங்க, காசு கீழே வைக்கணும்னாங்களாம், படி கீழே, அதாவது நிலக்காலுக்கு கீழே. நிலக்காலு கீழே வச்சுட்டு 3 தடவை தாண்டணுமா நிலக்காலை. அப்படி அப்படி தாண்டி தாண்டி வரணுமா. ஒவ்வொரு இடத்துல வித்தியாசமான அந்த சாங்கியங்கள், கலாச்சாரங்கள். நான் கேட்டேன், எதுக்கு அப்படி தாண்டணும்னு கேட்டேன். இல்லை, என்னன்னு தெரியாது, அது உள்ள வைக்கணும் அப்படின்னாங்க. உள்ள வைக்கணும். எதுக்கு? அப்பதான் காசு நிறைய வந்து கொளிக்குமா. நிறைய அந்த சாங்கியம் அப்படி வைக்கிறதுனால செல்வம் வந்து கொளிக்குதா, இருக்கிறதும் புடிங்கிட்டு போகுதான்னு நமக்கு தெரியல இல்லையா? இது சாங்கியம். வேற ஒருத்தர் கூட்டு போயிருந்தாரு அவங்க வீட்டுக்கு. பாஸ்டர் வாசக்கால் வைக்கணும், வாங்க பாஸ்டர்னு சொல்லி ஒரு 4 துணி 6 துணி 7 துணியை கலர் கலராக கட்டி வச்சிருந்தாரு. ஆமா, நான் கேட்டேன், இது எதுக்குயா அப்படின்னு. இது எதுக்கு அப்படி கலர் கலரா துணி அப்படின்னு என்னமோ சொன்னார், எனக்கு சரியா தெரியல. எது அதான் ஜாக்கெட் அதை கட்டி வச்சிருந்தாங்க நிறையா. அது அந்த கொத்தனார்கள் செய்யற வேலை, மேஸ்திரி கொத்தனார்கள் செய்யற வேலை. ஒரு மேஸ்திரி தான் கூட்டு போனாரு, அது அவர் வீட்டுக்கு தான் கூட்டு போனாரு ஜெபம் பண்றதுக்கு. அது இந்த மதுரை வாயில் கூட்டு போனாரு. ஆள்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம், அது எதுக்குன்னு தெரியாது அவங்களுக்கும். ஏன் கட்டணும் கலர் கலரா? நிலக்கால எது கலர் கலரா துணியை கட்டணும்? ஒரே இடத்துல மொத்தமாக வச்சு அது ரிப்பன் கட் பண்ற மாதிரியோ தொங்குற மாதிரியோ எது கட்டணும்? அவங்க கட்டினாங்க, நான் கட்டுறேன். இதுதான் சாங்கியம்னு சொல்றது. இதுதான் சாங்கியங்கள். இதெல்லாம் எங்க இருக்குது? இப்ப நான் சொன்னது எல்லாமே விசுவாசிகள் குடும்பம். இப்ப நான் சொன்னது எல்லாமே விசுவாசிகள் குடும்பம், கிறிஸ்தவர்கள் கூட இல்லை. கிறிஸ்தவ தக்காளி இருந்தது, தண்ணி குடிச்சிட்டு போக சொன்னது, நிலக்காலில் காசு வச்சது, நிலக்காலில் கலர் துணி கட்டி இருந்தது. இது எல்லாமே உள்ள பால் காய்ச்சினாங்க. நான் சொன்னேன், எந்த பக்கம் பால் அதில் ஒன்று சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பால் காய்ச்சறவங்க என்ன சொல்லுவாங்க? எந்த பக்கம் பொங்கி உழுதுச்சுன்னு காட்டுக்குருவாங்க. அதுல அது எந்த பக்கம் பொங்கி உழுஞ்சதில்ல, எந்த பக்கம் பொங்கி உழுகணுமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு லேசா ஒரு கல் வச்சு தூக்கி வச்சுட்டோம்னா பாத்திரத்தை, நம்ம நினைக்கிற பக்கம் பொங்கி விழுந்துரும். நம்ம நினைக்கிற பக்கம் என்ன செய்யும்? ஆமா, பாத்திரத்தை கொஞ்சம் சாச்சி வச்சாலும் போதும், அந்த லெவல்ல இல்லாம லேசா தூக்கி வச்சுட்டா நம்ம நினைக்கிற பக்கம் பொங்கி விழுந்துடும். பால் ஏன் காய்ச்ச வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அங்க லேசா நான் விளக்கம் கொடுத்துட்டு வந்தேன். ஏனென்றால் பால் சத்துள்ளது. அதோடு மாத்திரம் களங்கம் இல்லாத ஞானப்பால் அப்படின்னு வேதம் சொல்லுது. களங்கம் இல்லாத ஞானப்பால்னு வேத வசனத்தை சொல்லுது. அப்ப முதலாவது நம்ம வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? களங்கம் இல்லாத ஞானப்பால் ஆகிய வேத வசனம் இருக்க வேண்டும். அதுக்கு தான் அது அவங்க தெரியாம பாலை காய்ச்சறது. காய்ச்சினா சரி, 1/2 லிட்டர் வாங்கி 2 லிட்டர் தண்ணியை ஊற்றி ஆளுக்கு கொஞ்சம் அப்படியே, இந்த கேரளாவில் பால் வெள்ளம்னு ஒன்று கொடுப்பாங்க ஹோட்டலில். சென்னையில் இருந்துச்சு நான் வந்த சமயத்தில். சைனா பால்னு சொல்லுவாங்க அதை. இப்போ அதெல்லாம் இல்லை, சைனா பால்னுங்க சொல்லுவாங்க, பால் வெள்ளம்னு சொல்லுவாங்க. பால் வெள்ளம்னா பார்க்க வெள்ளையா இருக்கும், பால் மாதிரியே.
ஒரு முக்கால் டம்ளர் தண்ணியும் ஒரு கொஞ்சம் பாலும் கலந்து அதில் சர்க்கரை கலந்து கொடுப்பாங்க. அது பால் வெள்ளம், வேற ஒன்றும் இல்லை. விசேஷம் பாலும் வெள்ளமும் பாலும் தண்ணியும் கலந்தது. அது விசேஷமாக ஒன்றாது இல்லை. அந்த மாதிரி வந்தவங்களுக்கு 4 லிட்டர் வாங்கி 6 லிட்டரா அதை சுண்டை காய்ச்சி, சரி நம்ம வீடு நல்லா இருக்கட்டும், திக்கா இருக்கட்டும், திக்கா குடிக்கட்டுமான்னு குடிக்கிறவங்க யார் இருக்கிறாங்களா? யாராவது கொடுத்துருக்கீங்களா? கொடுக்குறவங்க இருக்கிறாங்களா? யாரும் இல்லை. 1 லிட்டர் 6 லிட்டர் வாங்குவோம், அதில் 2 லிட்டர் தண்ணி ஊற்றுவோம் கொடுத்த பார்த்து. அதை சில நேரம் கொடுப்போம், நான் நம்மளே வச்சுக்கிடுவோம், மறந்துடுவோம், கொடுக்கூடலாம் மறந்துடுவோம். இந்த சாங்கியங்கள்லாம் எங்கே இருக்கிறது? விசுவாசிகளிடத்தில் இருக்கிறது. இதையெல்லாம் இந்த சாங்கியங்கள் இருந்ததை அவன் நீக்கினான். அதனால அந்த குடும்பம் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆசாவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு அவனுடைய அந்த சாங்கியங்களை அவன் என்ன செய்தான்? நீக்கினான். விக்கிரகங்களையும் மேடைகளையும் தோப்புகளையும் அகற்றினான். அப்ப நம்மகிட்ட இப்படி இருக்கிற காரியங்கள்லாம் நம்மை விட்டு அகலும் போது அவர் நமக்கு துணை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அந்த இறந்தவர்களுக்கு மச்சா மாமா இந்த மச்சனை மாமான்னு சொல்றவங்கெல்லாம் ஒரு பண உதவி, மற்றாவிட்டால் பொருள் உதவி எல்லாம் செய்வாங்க எழுத்தின்படி. மரித்து போனவர்களுக்கு நான் இருக்கிறேன்னா சிஸ்டருடைய அண்ணன் தம்பி இல்லைன்னு சொன்னால் என்னுடைய அக்கா அவங்க தங்கச்சி உங்க வீட்டுக்காரங்களாம் எனக்கு ஏதாவது முறை செய்ய வேண்டும். இது எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஆனால் எங்கள் குடும்பத்தில் நான் ஊழியத்துக்கு வந்த நாள்ல இருந்து அதை வேண்டான்னு சொல்லிட்டேன். ஊழியத்துக்கு என்னைக்கு வந்தனோ அதிலிருந்தே இந்த சாயங்களுக்கு நான் அப்பாற்பட்டவன். இன்னைக்கு நீங்கள் எனக்கு செய்வீங்க, நாளைக்கு நான் உங்களுக்கு செஞ்சே ஆகணும். எனக்கு இது வேண்டாம். மற்ற அண்ணன்மாரெலாம் உட்காந்துருப்பாங்க, நான் ஒதுங்கி இருப்பேன், என்னை கண்டுக்கிற மாட்டாங்க. ஆனால் தான் இங்கே நான் இருக்கும்போது கூட என்னுடைய அக்கா தங்கச்சியும் என்னுடைய அண்ணனும் அண்ணன் பிள்ளைங்களும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளலை. ஏன்னு சொன்னால் அவன் ஆரம்பத்தில் இருந்தே அப்படித்தான் இருக்கிறான். அதனால அவனுடைய காரியத்திலும் அப்படித்தான் இருக்கிறான் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும். நாம் யார் என்று போன வாரத்தில் வரும்போது சொன்ன பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு மாதிரியாய் உங்களுக்கு சாட்சியாய்த்தான் அந்த இடத்துல நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க கண்ணு முன்னாடி தான் அந்த காரியங்களை நான் செய்தேன். மறைவா எங்கேயும் போய் சிஸ்டருடைய காரியத்தை நான் என்ன செய்யலை. உங்க முன்னாடி தான் எல்லா காரியங்களும் நடந்தது. மறைவில் எந்த காரியமே நடக்கல. உங்களுக்கு மாதிரியாய் நான் நின்று கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு சாட்சியாய் நான் நின்று கொண்டிருக்கிறேன். எதை நான் செய்கிறேன்னா அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். என் வாழ்க்கையில இருக்கிறதான் நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? அறிவிக்கிறேன், சொல்றேன். அதனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான மேடைகளையும் விக்கிரகங்களையும் நம்மை விட்டு அகற்ற வேண்டும். போன வாரத்தில் வரும்போது அந்த 2 ராஜாக்கள் 18:4 வாசித்தோம். அதை வாசிங்க. 2 ராஜாக்கள் 18:4. மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டார்கள். இந்த வெண்கல சர்ப்பத்தை தொடர்ந்து வாசித்து முடிச்சிருமாங்க. அன்னால் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் தூபங்காட்டி வந்தார்கள். நிகுஸ்தான் என்று பெயர். நிகுஸ்தான் என்றால் யெகோவா என் பலன் என்ற அர்த்தம். நிகுஸ்தான் என்பதற்கு யெகோவா என் பலன். இந்த நிகுஸ்தான் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? இதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். கொள்ளிவாய் சர்ப்பம் வரும். கொள்ளிவாய் சர்ப்பத்திற்கு யார் கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் தீண்டப்படுகிறார்களோ மரிக்கிறார்களோ அவர்கள் பிழைக்க வேண்டும் என்றால் நீ வெண்கலத்தை எடுத்து ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து ஒரு கொம்பிலே மாட்டி அதை தூக்கி வை. இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் எவனை கடிக்குதோ கடிபட்டவன் அதை நோக்கி பார்ப்பான் என்றால் பிழைப்பான். லேலுயா. அப்போ அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிபட்டவங்களுக்கு பிழைக்கும்படியாய்
ஒரு இரட்சகனாய் அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் அந்த நாளில் இருந்தது. அதோட அதனுடைய வேலை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடியதான இந்த மருத்துவ குறியீடு என்ன? எத்தனை பாம்பு சுத்தி இருக்கும்? 2 பாம்பு இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா மேலே சிலுவை இருந்த மாதிரி இருக்கும். அந்த கோடு இப்போ ஒன்று வருதா? மேலையும் கீழையும் சிலுவை வந்த மாதிரி இருக்கும். அதில் இந்த சைடு ஒன்று போய் இப்படி திரும்பி இருக்கும், இந்த பக்கம் போய் ஒன்று அப்படி சுற்றி இருக்கும். 2 பக்கம் இப்படி சுற்றி போய் இப்படி நிற்கிற மாதிரி இருக்கும். இதுதான் மருத்துவத்தினுடைய குறியீடு. ஏன் உலகம் முழுவதும் இந்த குறியீடை வச்சிருக்கிறாங்க? அதை பார்த்தோன்னே தெரியுது மருத்துவம்னு சொல்லி. உலகம் முழுவதும் ரெட் கிராஸ் ஒன்று இருக்குது, ப்ளூ கிராஸ் ஒன்று இருக்குது, ரெட் கிராஸ் இருக்குது. உலகம் முழுவதும் அதுதான். கொஞ்சம் கோடைக்கள் எடுத்துட்டோம்னா சிலுவை மாதிரி வந்துடும் இல்லையா? கிராஸ்னாலே சிலுவை தான் போட்டு. இது உலகம் முழுவதும் அதுதான். ஏன் உலகம் முழுவதும் அதை வச்சிருக்கிறாங்க? இதுதான் அடிப்படை. வேதத்திலிருந்து எடுத்ததுதான் அது. இஸ்ரவேல் ஜனங்கள் சாகும்போது அவர்களுக்கு பிழைப்பை கொடுத்ததான, உயிரை கொடுத்ததான அந்த பாம்பு கொம்பில் தூக்கு வைத்தது, அதற்கு மாதிரியாகத்தான் இன்னைக்கு சுகம் கொடுக்கிறோம், விடுதலை கொடுக்கிறோம்னு ஆஸ்பத்திரிக்கு அந்த சிம்பிள் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட சிம்பிள் வச்சிருப்பாங்க, அது வேறு. இப்போ எஸ்ஆர்எம், ராமச்சந்திரா அவங்க தனிப்பட்ட ஒரு எம்பளம் வச்சிருப்பாங்க, அது வேறு. மொத்தமாய் உள்ள எம்பளம் என்றால் இதுதான். இப்போ இங்க உள்ள 108 ஏன் அது வந்துச்சு? ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன்னு நினைக்கிறேன். 108 ஆம்புலன்ஸுக்கு 108 ஏன் பேர் வச்சாங்க? இங்க கலைஞர் பேரில், கலைஞர் பேரில் தான் அது ஆரம்பிச்சது 108. மத்தேயு 10:8 வாசிங்க. மத்தேயு 10 எங்கேயோ வந்து எங்கேயோ போயிடுச்சு. சரி பரவாயில்ல, வாசிங்க. வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். 108க்கு எத்தனை பேர் பணம் கட்டுறோம்? இலவசம். அது 108 வந்து இலவசம், மறந்துடக்கூடாது. எதுக்காக இலவசமா? மருத்துவ சம்பந்தப்பட்டதுக்கு இலவசம். இந்த வசனத்தில் என்ன சொல்லி? இதுக்கெல்லாம் போய் நீயே, இதுக்கெல்லாம் போய் இலவசமா செய்யன்னு சொல்லி இருக்குது. இதுக்கெல்லாம் இலவசமாய் செய். இது அடிப்படையில் தான் கருணாநிதி இருக்கும்போது 108 கொண்டு வந்தது. அது யாருக்கும் தெரியாதது. ஆமா, வேதத்தில் இருக்கிற அடிப்படை. அப்படி என்றால் இந்த நிகுஸ்தான் என்றால் என்ன பெயர்? நிகுஸ்தானுக்கு தேவன் யெகோவா என் பெலன். இதைத்தான் அவர்கள் என்ன செய்தாங்க? உடைத்து போட்டார்கள். யெகோவா பெலனா இருக்கிறாரு, அதை உடைக்கிறது சரியா? வெண்கல சிலையை செய்ய சொன்னது யாரு? தேவன். செய்தது யார்? மோசே. தேவனுடைய வீட்டிலங்க உண்மையுள்ளவன், சாந்த குணமுள்ளவன், அவனால் செய்யப்பட்டது. அதை உடைத்தது சரியா? சரி. காரணம் என்ன? அது ஒரு காலத்திற்கு உருவாக்கப்பட்டது, அதோட முடிந்து போனது. அதற்கு பின்னாடி நம்ம ஜனங்க என்ன செஞ்சிட்டாங்க? அதை தெய்வமா வழிபட ஆரம்பித்தார்கள். அதுதான் பிரச்சனையே. அதோட முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வழிபட ஆரம்பித்ததுனால தான் அதை என்ன செய்தாங்க? இப்படி ஒரு விக்கிரகத்தை உடனே உடைத்தார்கள். எதுன்னு தெரியுமா? வேதத்துல கன்றுக்குட்டி. எந்த கன்றுக்குட்டி? பொன்னினால் செய்த கன்றுக்குட்டி. அது அப்படியே விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? அவன் சொல்லியே செய்தான், இதுதான் இஸ்ரவேல் கானான்ல, இது எகிப்துல இருந்து உங்களை வழிநடத்தி கொண்டு வந்த கடவுள்னு சொல்றான். அப்படியே விட்டுருந்தா அதை வழிபட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு பசுமாட்டுக்கும் மாடுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதை தெய்வமாய் வழிபடுவது எல்லாம் இதிலிருந்து வெளியிலே வந்தது தான். அது அப்பவே அரைச்சு தூளாக்கி தண்ணியில கலந்துட்டான், முடிஞ்சு போச்சு.
தண்ணியில் கலந்தது எதுக்கு? ஜனங்கள்லாம் குடிக்கிறதுக்கு. எம்ஜிஆர் சொல்லுவாங்க, அவர் தங்க பஸ்பம் தான் சாப்பிடுவார். ஆமாம், அதனால தான் அப்படி தகன்னு இருந்தாருன்னு சொல்லி. இன்னைக்கு வேலைக்கு தங்க பஸ்பம் சாப்பிட முடியுமான்னு தெரியல. சாப்பிட முடியுமா? சாப்பிடணும்னா வீட்டில் எது இருக்கோ அதை அரைச்சி குடிச்சிருங்க, அவ்வளோதான். தங்க பஸ்பமா சாப்பிட்றேன்னு சொல்லி எம்ஜிஆர் அப்படி சாப்பிடுவாராம். அதான் அப்படியே தகன்னு இருந்துச்சான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்றைக்கு அவன் அழிச்சிட்டான், ஆனால் தொடரல. இவர்கள் அதை விட்டார்கள். அது என்ன செய்த? தூபம் காட்டும்படியாய். தூபம் காட்டுறது எதுக்கு? அதை வணங்கும்படி, அதை ஆராதிக்கும்படி தான் தூபம் காட்டுவது. அப்ப நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர் என்றால், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்றால், அப்படிப்பட்ட இடங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரிந்திருக்கு. என்ன மட்டும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அங்கே மட்டும் பார்க்கத்தான் செய்வாங்க. சமீபத்தில் ஒரு திருமணத்திற்கு எம்மிமா போயிருந்தா. எம்மிமாவுடைய தாய் மாமா பையன் இந்த கல்யாணம், நல்ல சகோதரர். அவங்க தாய் மாமா அவங்க பையனு கல்யாணத்துக்கு. அதற்கு பின்னால் நான் கூட பார்க்க ஜெபம் பண்ணும்போது அங்கே சொன்னேன், நான் மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவும் நானும் அதில் கலந்துக்கல. என்கிட்ட வர்றவங்கள்லாம், நீ ஏன் நின்றுக்கிட்டு இருக்கிற? அந்த உறவு சொல்லி, நீ ஏன் நின்றுக்கிட்டு இருக்கிற? இதை போய் செய், அதை போய் செய், அதை போய் செய்யன்னு சொல்லியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், அது நான் செய்யக்கூடாது, எனக்கு ஆகாதுன்னு சொன்னேன். நான் அதை செய்யக்கூடாது, எனக்கு ஆகாது என்று சொன்னேன். அவங்களாம் ஒரு மாதிரி தான் என்னை பார்த்தாங்க. சாதாரணமாக பேசும்போது இதை சொன்னான், என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. நான் அதை குறித்து யோசிக்கலை. முடித்த உடனே பக்கத்தில் ஒரு சர்ச் இருந்ததா, சர்ச்சில் அட்டன் பண்ணிட்டு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னான். அப்போ ஒரு மாதிரி தான் நம்மளை பார்ப்பாங்க. அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மளை பிரித்து எடுத்துருக்குறேன். மற்றவர்களுக்கு சாட்சியாய் மாதிரியாய் நிற்கும்போது நம்ம ஒரு மாதிரி தான் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. அதை குறித்து நமக்கு கவலை வேண்டாம். ஏன்னா பிரித்தெடுத்தவர் அவர். எப்படி நம்மை கொண்டு போக வேண்டுமோ, எப்படி நம்மை நடத்த வேண்டுமோ, எப்படி உயர்த்த வேண்டுமோ அதை செய்வார். அப்படி என்றால் அவர்கள் வழிபட ஆரம்பித்தார்கள். அந்த நிகுஸ்தான் என்றதான வெண்கல சர்பத்தை அதை உடைத்து போட்டார்கள். அப்படி உடைத்து போட்டதுனால அன்னைக்கு இருந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இது எதற்கு ஒப்பாய் சொல்லி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். யோவான் 8:28 வாசிங்க. யோவான் 8:28. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, குமாரனை உயர்த்தின பின்பு நானே அவரென்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். அடுத்த வசனத்துடைய வாசமா, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் என்னை தனியே விட்டுவிடவில்லை. அல்லேலூயா. அல்ல, அந்த 8வது வசனம் 28 என்ன வாசிக்கிறோம்? மனுஷகுமாரன் உயர்த்தின பின்பு. மனுஷகுமாரன் உயர்த்தின பின்புனா அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பா, இல்லை அவர் ஒரு மேன்மையான நிலைமைக்கு வந்த பின்பா? உயர்த்தப்பட்ட பின்பு என்றால் எதில் உயர்த்தப்பட்ட பின்பு? எதில் உயர்த்தப்பட்ட பின்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்க 12ஆம் அதிகாரத்தை திருப்பி 32 வாசிங்களேன். 12:32. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது. அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது? சிலுவை மரணத்தை குறிக்கிறது. பூமியிலிருந்து நான் பின்னாடி சொல்றேன் அது எப்படிங்கிறது. பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் எடுத்துக்கொள்வேன். அந்த எடுத்துக்கொள்ளணுங்கிறதுனாலதான் சிலுவையில் அறையப்பட்டவனுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தார். சுத்தி இருந்ததான ஜனங்களுக்கு மன்னிப்பை கொடுத்தார்.
அவர் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்ட போது எல்லோரையும் நான் இழுத்துக்கொள்வேன் என்பதற்காகத்தான் இந்த காரியத்தை அவர் செய்தார். அது அன்றைக்கே நடந்தது. தொடர்ந்து வாசிப்போம். இந்த விதமாய் மரணமாய் மரிக்கப் போகிறார் என்று என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். அடுத்த வசனம், ஜனங்கள் அவரை நோக்கி கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷன் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்லுகிறீர்கள்? அப்படி என்றால் அன்றைக்கு இருந்த வழக்கு மொழி என்ன தெரியுமா? உயர்த்தப்படனா சிலுவையில் அறைதுன்னு அர்த்தம். அது வழக்கு மொழி. அது அன்னைக்கு இருந்த வழக்கு மொழி. அது இன்னைக்கு கூட போட்டுட்டா, அவனை போட்டுட்டா அப்படிங்கிறாங்கல்ல. அது என்ன, எதுவும் பொருளா எடுத்து போடுறதுக்கு? போட்டுட்டான்னு அர்த்தம் என்ன? போட்டுட்டான்னு அர்த்தம் என்ன? கொலை பண்ணிட்டான்னு அர்த்தம். வேற ஒருத்தர் ஏதோ ஒரு இந்த மாதிரி வார்த்தை சொல்லும் போது நான் கேட்டேன், எப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்களேன், அதுக்கு அவர் இதுதான் அர்த்தம். ஓ, இதுக்கு தான் இதா அப்படின்னு போட்டு தள்ளிட்டா அப்படிம்பாங்க. இது இப்போ நடைமுறையில். அப்போ போட்டு தள்ளிட்டான்னு அர்த்தம் என்ன? கொலை பண்ணிட்டான்னு அர்த்தம். இது நமக்கு சாதாரணமாக அந்த நடைமுறையில் உள்ள வார்த்தை. அப்போ அன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தில் நடைமுறையில் இருந்த வார்த்தை என்ன? உயர்த்தப்படுவதென்றால் சிலுவை மரத்தில் தூக்கி சாகடிப்பது. இதுதான் அன்னைக்கு இருந்த வழக்கு மொழி. அந்த வழக்கு மொழியில் தான் அதை சொல்லி இருக்குது. அவர் உயர்த்தப்படும் போது. ஆமா, இங்க வரும்போது வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவர்கள் எல்லாம் பிழைத்தார்கள். எந்த சூழ்நிலையில? கொள்ளிவாய் சர்ப்பம் யாரை கடித்ததோ அவர்கள் எல்லாம் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு யாரெல்லாம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது, சிலுவையில் மரித்த இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு, அல்லேலூயா, அவர்களுக்கு ஒரு மீட்பு, அவர்களுக்கு விடுதலை. இவர் இயேசுவானுடைய மரணம் சிலுவையில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், இதை மாதிரியாய் காட்டும்படியாகத்தான் தேவனானவர் அன்றைக்கு என்ன செய்தாரு? வெண்கல சர்ப்பத்தை தூக்கி வைக்க சொன்னார். நான் கடந்த வாரத்தில் சொன்ன மாதிரி ஒரு தூதனை அனுப்பி இந்த ஜனங்கள் வியாதி எல்லாம் போறதுக்கு நீ ஒரு வழி செய்ப்பானா, அவன் போய் கையை நீட்டினானா போதும், முடிஞ்சு போச்சு, வியாதி ஏறி இருக்காது. இல்லை, அவன் கையை நீட்டினான்னா அந்த பாம்புகள்லாம் செத்து போயிருக்கும். இதெல்லாம் சொல்லலை. வெண்கலம் சர்ப்பம் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? வெண்கல சர்ப்பம் செய்வதற்கு ஒரு 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 இமேஜின் தான். ஒரு வாரமெல்லாம் ஆகாது. ஒரு வாரமெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அன்னைக்கே மோல்டு இருந்திருக்குது. அந்த மோல்டுக்கு அச்சு அன்னைக்கே இருந்திருக்குது. தேவாலயத்திற்குரிய சில காரியங்களை குறிப்பிட்ட இடம் சொல்லி அந்த களிமண்ணில் அவர்கள் அச்சு வார்த்தார்கள் சொல்லி வாசிக்கிறோம். அப்ப அன்னைக்கு அச்சு இருந்திருக்குது. அப்ப கொள்ளிவாய் சர்ப்பம்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். ஏன்னா அதனால தானே கடிபடுறாங்க. அப்ப அதனுடைய அச்சு ஒண்ணு செய்யறது அவங்களுக்கு கஷ்டம் கிடையாது மண்ணில். அப்ப செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? அவ்வளோலாம் ஆகாது. ஒரு மிஞ்சி பண்ண 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். ஏன்னா அச்சு செய்யறது அவங்களுக்கு ஒன்றும் பெருசு இல்லை. அதுக்கப்புறம் இருக்கிற வெங்கலங்களாகி உருக்கணும். அந்த உருக்கிற நேரம் தான் அதிகம் அவங்களுக்கு. ஏன்னா அது ரொம்ப கடினமான உருக்கிறது தான் அதிகம் அவங்களுக்கு. அந்த உருக்கிற நேரம் தான். உருக்கி அதை ஊற்றிட்டாங்கன்னா அடுத்த செகண்ட் அது
முடிஞ்சிடும். அதை எடுத்து அப்படியே நிறுத்தி வச்சிருவாங்க. அரை நாள் கூட வச்சுக்கோங்க, அதுக்கு மேலாம் போகாது. அப்போ இதுக்கு இடைப்பட்ட ஜனங்கள்லாம் என்ன செய்தார்கள்? சத்தார்கள், மரித்தார்கள். அப்போ இதெல்லாம் மறிக்க விட்டுட்டார். நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான் அப்படின்னா, நீ பிழைக்கணும்னு சொன்னா நீ என்ன செய்? இதை பார். ஒரு கட்டளை என்ன? பிழைக்காம அதாவது இதை செய்யாமலே பிழைக்க வச்சிருக்கலாம். அது ஒன்றும் பெரிதில்லை கர்த்தருக்கு. ஆனால் வேதத்தில் எந்த ஆசீர்வாதமும் கட்டளை இல்லாத ஒரு ஆசீர்வாதமே கிடையாது. நிபந்தனை இல்லாத ஆசீர்வாதமே கிடையாது. இங்கே எந்த ஆசீர்வாதத்தை வேணாலும் எடுத்து பாடுது. நீ இதை செய், இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கிறேன். இல்லாவிட்டால் நீ இதை செய்யும் போது இந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். ஒன்று செஞ்ச பிறகு எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி இதை செஞ்சாதான் இந்த ஆசீர்வாதம் உனக்கு என்று ஒரு கட்டளையோடு கூட, ஒரு நிபந்தனையோடு கூட தான் ஒரு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அப்ப ஜனங்கள் இந்த இடத்துல உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை பார்க்கணும். பார்த்தா தான் அவங்களுக்கு உயிர் வரும். அதை பார்க்கலன்னா அவங்களுக்கு உயிர் வராது, செத்துருவாங்க. அப்ப இன்றைக்கு இருக்கிற நிலைமையில நாம் ஆவிக்குரிய காலத்தில் பிழைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். அன்னைக்கு அவங்க எழுத்தின்படி இருந்தது, இன்னைக்கு எங்க இருக்கு? எங்க இருக்குல்ல, முன்னாடியே முன்னாடி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சிலுவையில் மரித்த அந்த இயேசுவை நாம நோக்கி பார்ப்போம். சிலுவையில் மரிக்கும் போது அவர் சிந்தின இரத்தத்தை நாம் யோசித்து பார்ப்போம். அந்த இரத்தம் தான் நமக்கு விடுதலை கொடுக்கிறது. அந்த இரத்தம் தான் நமக்கு சுகத்தை கொடுக்கிறது. அந்த இரத்தம் தான் நமக்கு பலனை கொடுக்கிறது. அந்த இரத்தம் தான் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. அந்த இரத்தம் தான் நமக்கு கேடகமா இருக்குது. அந்த இரத்தம் தான் நமக்கு பரிகாரமா இருக்குது. அந்த இரத்தம் தான் எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம விசுவாசிப்போம். அதை எந்த சூழ்நிலையில் வந்தாலும் அவரை நோக்கி பார்ப்போம். அதனாலதான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளும் போது, அந்த சிலுவையை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியும் ஒரு ஜெயத்தையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன சூழ்நிலையில் இருக்கிற, என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், எல்லாத்தையும் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பிரச்சனை இல்லாத குடும்பம் இன்னைக்கு கிடையாது. போராட்டங்கள் இல்லாத குடும்பம் கிடையாது. வியாதிகள் இல்லாத சரீரம் கிடையாது. எல்லாம் அவரவர்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி, அவர்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இது எல்லாம் நம்மை விட்டு மாற வேண்டும் என்றால் நாம் சிலுவையை நோக்கி பார்ப்போம். இந்த சிலுவையை நம்ம உடைச்சு போட முடியாது. இந்த சிலுவையை உடைச்சு போட முடியாது. ஆனால் இந்த சிலுவையில் மரித்த அவரை இன்றும் காலால் மிதித்து கொண்டிருக்கிறார்கள். இதை வாஸ்தவம்னு நினைக்கிறேங்க. வாஸ்தவமா இல்லையோ? எபிரேயர் 6 வாசிங்க. எபிரேயர் 6. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை, தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து, எப்ப சிலுவையில் அறைகிறாங்களா? மறுதலித்து போகும்போது, இயேசுவை விசுவாசத்தை விட்டு பின்மாற்றத்திலே போகும்போது, விசுவாசத்தை விட்டு அவிசுவாசியாய் மாறி போகும்போது, அழைத்த அழைப்பை விட்டு நாம் மாறி போகும்போது எப்படியாய் என்ன செய்கிறார்களாம்? அவர்கள் இயேசுவை மறுபடியும் அவர்கள் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆமா, அந்த பின்மாற்றத்தில் கடந்து போகிறோம்னு சொன்னா மறுபடியும் அவரை சிலுவையிலே அறையக்கூடியவராய் மாறி விடுகிறோம். அதை தேவன் வெறுக்கிறார். தேவன் அதை வெறுக்கிறார். அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த வெண்கல சர்ப்பத்தை அந்த நேரத்துக்கு உருவாக்கினார்.
அவர்களை அதை தெய்வமாய் வழிபட ஆரம்பித்தபடியினால் அதற்கு பின்னால் வந்த ஆசா என்ற ராஜா அதை உடைத்து போட்டான், அதை நொறுக்கி போட்டான். சாரி, ஆசா இல்லை, அந்த 2 ராஜாக்கள் காலத்தில் இருந்த அந்த ராஜா அதை உடைத்து போட்டான். அதற்கு பின்னால் வரும்போது தான் அந்த ஜனங்கள் ஒரு சமாதானத்தோடு இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த நெகுஸ்தான் போல ஏதாவது அந்த விக்கிரகங்கள் இருக்கும் என்று சொன்னால், விக்கிரகம் என்றால் நான் அடிக்கடி சொல்லுவதுக்கு எதை சொல்றேன்? விக்கிரகம் என்றால் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதபடி வேறு எதற்கு முதலிடம் கொடுத்தாலும் அது என்னவா மாறிடும்? விக்கிரகமா மாறிடும். விக்கிரகமா மாறிடும். அந்த விக்கிரகத்திற்கு நாம் விலகி இருக்க வேண்டும். அந்த விக்கிரகத்திற்கு நாம் தனியாய் இருக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு அந்த சூழ்நிலைகளை சொல்லி, நிலைமைகளை சொல்லி விக்கிரகத்துக்குள்ளே இருக்கிறது இல்லை. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் தனிமையாய் நம்மை மாற்றி இருக்கிறார் கர்த்தர் மற்ற ஜனங்களிலிருந்து. ஆனால் பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது தான் இந்த நெகுஸ்தான் என்ற வெண்கல சர்ப்பத்தை உடைக்கிறோம். அது நம்மை விட்டு வெளியிலே போகிறது. அங்கே கர்த்தர் நமக்கு துணையாய் வருகிறார். அல்லேலூயா. அது நமக்குள்ளாய் இருக்கிற வரைக்கும் அவர் துணை நமக்கு இல்லை. அப்ப நெகுஸ்தானை போல எதெல்லாம் நமக்குள்ளாய் இருக்கிறது, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதபடி எந்த காரியங்கள் நமக்குள்ளாய் இருக்கிறது. சிஸ்டருடைய சரீரத்தை இங்கே வைத்து அந்த ஃபியூனல் சர்வீஸ் மாத்திரம் நடத்தி கொண்டு போயிருக்கலாம். அடக்க ஆராதனைக்குள்ள காரியங்களை மாத்திரம் நடத்தி கொண்டு போயிருக்க முடியும். ஏன் இங்க அந்த ஆராதனையை நடத்தினோம்? இங்க ஆராதனையை நடத்தணும். இன்னைக்கு விமான இடத்துல அந்த 50 நிமிஷம் அவன் பாடல்களை பாடி வர்ஷிப்பில் நடத்தினான். சங்கீதங்களை வாசித்தோம், அதை தியானித்தோம். என்ன காணிக்க மாத்திரம் எடுக்கல, சந்தோஷமான காரியம் நமக்கு. அது காணிக்க மாத்திரம் எடுக்கல, செய்தியை கொடுத்தேன், ஆசீர்வாதம் போட்டு முடித்தேன். காரணம் என்ன? அவர்கள் மரித்தார்கள், உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள் என்பதனாலே பரிசுத்த ஆராதனையை நாம் நிறுத்தக்கூடாது. உங்களுக்கு மாதிரியாக சாட்சியாக நான் நின்றேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்ம விடுறதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதனால தாங்க நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வர முடியல, இதனால தாங்க வர முடியல, இது குடும்பத்தில் ஒரே பிரச்சனை அதுதாங்க வர முடியல, இல்ல நீதான் சொல்லிட்டாங்க அதுதாங்க. எத்தனையோ காரணங்கள் உண்டு, எத்தனையோ காரணங்கள் உண்டு. கர்த்தர் அதில் பிரியப்படக்கூடியவர் அல்ல. அவருக்கென்று ஒதுக்கப்பட்ட நாளில் அவரை தேடுவது தான் ஒழுங்கு, அவரை ஆராதிப்பது தான் ஒழுங்கு, அவரை வணங்குவது தான் ஒழுங்கு. அப்பதான் நம்முடைய விக்கிரகங்கள் நம்மை விட்டு வெளியே போகுது. அப்பதான் கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறார். அப்ப அதற்கெல்லாம் மாதிரியாகத்தான் இந்த காரியங்களை நான் செய்தேன். அன்றைக்கு ஆராதனை வழக்கம் போல வைத்தோம் 12 மணி வரைக்கும். 1 மணிக்கு மேலதான் அந்த அடக்க ஆராதனைக்குள்ள காரியங்களை ஒழுங்கு செய்தோம். அது நடந்தது. காலையிலிருந்தே அதே ஆராதனையில கொண்டு போயிருக்கலாம், அதை நான் விரும்பல. இது நிமித்தம் பரிசுத்த ஆராதனையை ஒதுக்குவதற்கு நான் விரும்பவில்லை. பரிசுத்த ஆராதனைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படி முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றாலே நாம் என்ன செய்யறோம்? சில வழிபாட்டுக்குள்ளாய் இருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். அதை விட்டு வெளியில வரும்போது நமக்கு அவர் துணையாய் இருக்கிறார், தொடர்ந்து துணையாய் இருப்பார். அதை நம்ம விசுவாசிப்போம். தொடர்ந்து கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த விக்கிரகத்தை விட்டு நெகுஸ்தானை விட்டு வெளியிலே வரும்படியாய், தூக்கப்பட்டதான இயேசுவையே நாம் நோக்கி பார்க்க கர்த்தர் நம்ம கிருபை பாராட்டும்படியாய், பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியிலிருந்து உயர்த்தப்பட்ட இயேசுவையே நாம் நோக்கி பார்க்கும்படியாய், இன்றைக்கும் உயரமான உன்னதமான அந்த பரலோகத்தில் இருக்கிறதான அந்த இயேசுவையே நாம் நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த வான்கள் அனைவரோடும் கூட
வர தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இன்றும் என சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.